ஹாய் செலிபிரிட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். காமனா இப்ப எல்லாரும் யூஸ் பண்ற வேர்ட் என்ன தெரியுமா? டிப்ரஷன், டிப்ரஷன், டிப்ரஷன். ஆஃபீஸ் போற ஆம்பளைங்கள்லேருந்து, ஸ்கூல் போற பசங்கள்லேருந்து, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நமக்கு வரைக்கும் யாரையுமே இந்த டிப்ரஷன்ங்கிறது விட்டு வைக்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப டிப்ரஷனா இருக்கேன். நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. பேய்க்கே டஃப் குடுக்குற அளவுக்கு நான் வந்து லாந்திக்கிட்டு இருக்கேன் அப்டின்னுவாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். மைண்டே சரியில்ல. பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால இருக்க முடியல. இப்படிலாம் பேச நம்மள வைக்குதுன்னா, அது வேற யாரும் கிடையாது. அவருக்கு பேரு தான் இந்த மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாலே, இவரு நமக்கு நெறைய பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு தான் போவாரு. இந்த மன அழுத்தத்துக்கு இன்னொரு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது இங்கிலீஷ்ல சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. சிம்பிளா சொல்லப்போனா ஸ்கூல் அனுப்புற போராட்டம். "ஐயய்யோ! அத சொல்லவே கூடாதுக்கா" அப்படின்னு நீங்கலாம் சொல்லுவீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு, காலையில 8 மணி வரைக்கும் சில பேருக்கு 7:30க்கெல்லாம் ஆரம்பிச்சுரும். அந்த வேன் வர்றதுக்குள்ள நம்ம வருவோம் பாருங்க ஒரு வரத்து. அது வந்து இந்த உலகத்தில யாராலயும் முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு சுத்து சுத்துவோம். அந்த காலத்தில இருக்க சக்திமானையே நம்ம மிஞ்சுற அளவுக்கு உருண்டு புரண்டு எந்திரிக்கிறது, குதிக்கிறது, ஆடுறது, தாவுறதுன்னு எல்லாத்தையும் பண்ணுவோம். அந்த நேரத்தில குழந்தைங்க எந்திரிச்சு கிளம்பிட்டா கூட மனசு ஆறும். அதுங்கள கிளம்ப வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நம்மள படுத்துற பாடு அத விட பெரிய பாடு. ஆனா இத எழுப்பும்போது பக்கத்திலே நம்மள கெட்டுனது ஒண்ணு தூங்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கோவம் வரும். நம்ம படுத்துற பாடெல்லாம் பார்த்துட்டு அமைதியா தூங்கிட்டு இருக்கேங்கிற அளவுக்கு நமக்கு கோவம் வரும். நம்ம காலைல டிஃபன் செய்யணும், மத்தியானத்துக்கு லஞ்ச் செய்யணும். இதில ஸ்நாக்ஸுங்கிறதுல வேற ஹெல்த்தியா வேற குடுத்து விடணும். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சீரிஸே வைக்கலாம் போல. அதுக்கு வேற ரெடி பண்ணணும். இப்படியே நம்ம லைஃப் போய்க்கிட்டு இருக்கும். இதில என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்னா, தன்னால கரெக்ட்டா பிளான் பண்ணி எல்லாமே நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா நம்ம லைஃப்ல அப்படி நடக்குமா? நம்ம பிளான் போட்டாலே அது சொதப்பத்தான் செய்யுது. நம்ம காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கன்னு நெனைப்போம். அன்னைக்கு தான் தூக்கம் என்னமோ கன்னா பின்னான்னு சொக்கிக்கிட்டு வரும். சரி நம்ம எந்திரிச்சு குழந்தைங்கள எழுப்புவோம்ன்னு பார்த்தா, அதுங்க நம்மள காட்டிலும் பேய் தூக்கம் தூக்குங்க. இப்படியே தான் போகும். ஸோ நமக்கு அதனால ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். முக்கியமா இந்த பெண்களுக்கு வர காரணம் என்ன தெரியுமா? அதுவும் இல்லாம இந்த பதட்டம் வந்து அதிகமா வர காரணம் என்னன்னா, நாம சில விஷயத்த கரெக்ட்டா பிளான் பண்ணாம செய்றது தான். ஒண்ணு நம்ம பிளான் பண்றது வந்து நடக்கும். இல்லன்னா பிளான் பண்ணாம செய்றது. இதுதான் பிரச்சனையே. ஸ்ட்ரெஸ்ஸோட மூல காரணமே என்ன தெரியுமாப்பா? எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்புகள்னா, நம்ம கிட்ட யாராவது எதிர்பார்க்குற விஷயங்கள், இல்லன்னா மத்தவங்க கிட்ட நாம எதிர்பார்க்குற விஷயங்கள். இந்த 2ஆல மட்டும் தான் இவரு நம்ம உடம்புக்குள்ளேயே வருவாரு. நமக்குள்ள உருவாக்குற பெரிய விஷயம் தான் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ல என்ன விஷயங்கள், பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே, ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகலாம். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லாதீக்கா, அதுவே எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சில பேர் நினைப்பாங்க. ஒரு காலகட்டத்தில நானே அப்படி நினைச்சிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ்னால நமக்கு பல வியாதிகள் உருவாக்குது. ஆமாப்பா, நீங்க நம்பாட்டாலும் அதுதான் நெஜம். ஒவ்வொரு டைமும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, அட்ரிலின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து சுரக்குமாம். இது வந்து எனக்கு ஒரு டாக்டர் தான் சொன்னாங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல்லாம் முத்தி போய் அலைஞ்சேன் நான் ஒரு காலத்தில அதுக்காக. அந்த ஹார்மோன் அளவு அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பிபி வந்து அதிகமாயிருமா. நார்மலாவே 120 தான் இருக்கணும்னா, ஹை ரேஞ்சுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்குமா 160, 170 அந்த மாதிரிலாம் போகும். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட்டு நமக்கு வர பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிபி அளவ வந்து சும்மா கன்னா பின்னான்னு ஏத்தி விட்டு போயிருவாப்புல. இந்த ஸ்ட்ரெஸ்ல தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா வியாதியும் வரும். சும்மா சும்மா நெஞ்சு வலிக்கும். நம்ம நெனைப்போம், "ஐயய்யோ! எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதோ!" அப்படின்னு சொல்லிட்டு, இடது கை நம்ம வந்து தூங்கும்போது ஒரு சாஞ்சு படுத்திருப்போம். ஆனா, நமக்கு காலைல எந்திரிச்சோனே கை வலிக்குமா, நம்ம நெனைப்போம், "நம்ம நேத்து நைட்டு ஓவரா யோசிச்சதுல நமக்கு ஒரு வேள ஹார்ட் அட்டாக் வரப்போகுதோ, இல்ல எதுவும் பிரச்சனை வரப்போகுதோ!" அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டா நெஞ்சில ஏதாவது உருளைக்கிழங்கு ஏதாவது தின்றுப்போம். உடனே நமக்கு வந்து வலிக்கும். நம்ம என்ன நெனைப்போம், "ஐயய்யோ! நெஞ்சு குத்துதே, எனக்கு ஏதோ செய்யுது. கிட்னி கிட்ட வலிக்குது, வயித்துக்குள்ள வலிக்குது, கால் வலிக்குது. இனிமே நம்மளால நடக்க முடியாது." இப்படியெல்லாம் நம்மள வந்து நெனைக்க வச்சிருப்பாப்புல இந்த ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த வடிவேலு அண்ணன் சொன்ன மாரி, "அண்ணே இவன் ரொம்ப டேஞ்சருண்ணே. இவன உள்ள உட்டீங்க, நம்ம வந்து பல பேர இழக்க வேண்டியிருக்கும்." அப்படிங்கிற மாரி இந்த ஸ்ட்ரெஸ் எப்போ நம்ம உடம்புக்குள்ள வருதோ, அப்பவே நம்மளுடைய ஒவ்வொரு பார்ட்ஸுமே காணாம போக ஆரம்பிச்சுருது. ஃபர்ஸ்ட்டு தலைவலியில ஆரம்பிப்பாப்புல. நம்ம கத்துன கத்து வலியில ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு முதல்ல நம்ம மண்டைய புடிச்சுட்டு தான் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அத ரிலீஃப் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், "ஒரு டீய போட்டு குடிப்போம்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீய போடுவோம். டீய போட்டு குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த தலைவலியே போகும். இன்னும் சில பேருக்கு அப்படியும் கூட தலைவலி போகாது. வந்த தலைவலி அவங்களுக்குள்ளேயே உட்கார வச்சுக்குவாங்க. என்னமோ வந்த விருந்தாளி நாத்தனார் மாரி சொல்லப்போனா. வீட்டோட அதாவது மாமியார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா போகவே மாட்டாங்க. வீட்டோட தங்கிருவாப்புல. அந்த மாதிரி தான் இந்த தலைவலியும். நெக்ஸ்ட்டு கழுத்து மசில்ஸ்ல வந்து டைட் ஆகும். கழுத்து மசில்ஸ் மட்டும் இல்லங்க. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே டைட் ஆகும். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. எந்திரிச்சா உட்கார முடியாது. படுத்தா எந்திரிக்க முடியாது. யாராவது கை குடுத்தா தான் எந்திரிக்க முடியும். கழுத்து வலி வரும். சில பேருக்கு பசியே வராது. ஆனா அடிக்கடி யூரின் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த யூரின் போம்போது அது ஒழுங்கா போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி போவாங்க. பாதி உள்ளயே தான் நிக்கிற மாரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஃபுல்லா போன மாரி இருக்கும். திருப்பி 1/2 அன் ஹவர்ல திருப்பியும் பாத்ரூம் போவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது, பேய்க்கே நம்ம டஃப் குடுப்போம். பேய் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு,
அதாவது 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் பேய் லாந்துற நேரம்னு சொல்லுவோம். ஆனா, நம்ம அதையும் தாண்டி லாந்திக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம தான் பேய விட பெரிய பேயாச்சே! ஸோ, நம்ம வந்து ஓவர் டைம் எடுத்துக்கிடுவோம். ஸோ, இவ்ளோ பிரச்சனை ஏன் வருதுன்னா, இதுலேருந்து எப்படி வெளில வருது? இதத்தான் நான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா சொல்ல வந்திருக்கேன். ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தாலோ, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருந்தாலோ, லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே அங்க இருக்க ஹைப்பையும் டச் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஏன்னா, நம்மள மாரியே நெறைய பேய்கள் இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லா பேயையும் விரட்ட வேண்டியது நம்மளோட பொறுப்பு. முதல்ல எதனால ஸ்ட்ரெஸ் வருதுன்னு யோசிங்க. என்னால இல்லையா? இல்ல மத்தவங்களாலயா? அப்படின்னு கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்யூஷன் ஒண்ணு இருந்துச்சுன்னா, அத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் தாட்ஸ விட்டுருங்கப்பா. உங்கள எப்பவுமே பிஸியாவே வச்சுக்கங்க. கவலைப்பட டைம் இருந்தா மட்டும் தான் இந்த கவலையும் சேர்ந்து வரும். டைமே இல்லாம ஓடிக்கிட்டே இருங்க. எப்படியாவது ஓடுங்க. எதையாவது ஒண்ணு நெனச்சு ஓடுங்க. வீட்ல சும்மாவே இருக்காதீங்க. இன்ஸ்டா ரீல்ஸ போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா ஸ்க்ரோல் பண்ற நேரத்தில எதையோ ஒண்ணு வந்து சாதிச்சுக்கிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? ஸ்க்ரோல்ன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா, நீங்க எத நெனச்சு கவலைப்படுறீங்களோ, அது மட்டும் தான் அதில வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனால ஸ்க்ரோல் பண்ணிட்டே அலையாதீங்க. இந்த லைஃப் உங்க லைஃப். இதில கண்டதையும் போட்டு யோசிக்காம பீஸ்ஃபுல்லா மாறுங்க. கடவுள முழுசா நம்புங்க. கடவுள் மேல நம்பிக்கை வேணும். எது நடந்தாலும் சரி நன்மைக்கே. அந்த கடவுள் நமக்கு நல்லத மட்டும் தான் தருவாருன்னு நெனைங்க. கஷ்டத்த தந்தா கூட இது ஒரு சோதனை காலம். இதுலேருந்து கண்டிப்பா நம்ம வெளில வருவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க நம்பிக்கை வைங்க. ஐயய்யோ! எனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கே! நான் மட்டும் தான் கவலைப்படுறேனே! இந்த உலகத்திலே நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நெனைக்காதீங்க. இந்த உலகத்தில உங்கள விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நமக்காவது 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது. எத்தனையோ பேருக்கு அந்த சாப்பாடு இல்ல. நமக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. எத்தனையோ பேருக்கு அந்த இடம் கூட இல்ல. எத்தனையோ பேருக்கு உடுத்துறதுக்கு துணி இல்ல. எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களலாம் நெனச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸ விளக்கமாத்த எடுத்தே விரட்டி விட்டுறலாம் போல அவ்வளோகான் இருக்குது. ஸோ அந்த மாரிலாம் யோசிச்சு பாருங்க. சரியா? மரத்த வச்சவனுக்கு தண்ணி ஊத்த தெரியும். ஸோ மனதைரியத்த கொண்டு வாங்க. கடவுள் படைச்சுட்டாருன்னா நம்மள அப்படியே விட்டுற மாட்டாரு. எப்படியும் இந்த பூமியில நம்ம வாழத்தான் வந்திருக்கோம். எப்படியும் நம்ம நல்லபடியா வாழுவோங்கிற நம்பிக்கைய கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு உங்க பெட்ரூம டார்க்கா வச்சுக்காம, நல்லா கிரீனிஷா வச்சுக்கங்க. நேச்சுரல் ஏர் உள்ள வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா பூட்டு போட்டு பூட்டி சீல் வச்சுட்டு, ஏசிய வந்து ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கூலிங்கா இருக்கும்னு நெனைப்பாங்க. ஆனா கூலிங்கா இருக்கும். மைண்டும் சேர்ந்து கூலிங்கா ஆஃப் ஆயி உட்காந்துரும். ஸோ அப்படி ஆஃப் ஆயி உட்காராம இருக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஃப்ரெஷ் ஏர் வந்து உங்க ஜன்னல் வழியா உள்ள வரணும். ஸோ நல்ல ஜன்னல் வச்ச பெட்ரூம் வந்து ரெடி பண்ணுங்க. இதோட மெயின் பாயிண்ட் இவங்க தான் உள்ள வர்றாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க நல்லா ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும். நான்லாம் நெறைய எடுத்து திங்க ஆரம்பிச்சேன். என்னன்னே தெரியாது ஸ்வீட் சாப்பிடணும் போலவே இருக்கும். இதுக்கு வேற எப்படி தெரியுமா தோணும்? இன்னும் கொஞ்சம் வருஷம் தான். அதுக்கப்புறம் எப்படியும் நமக்கு வந்து பிபி, சுகர்லாம் வந்துரும். அதனால இப்பவுமே சாப்பிட்டுக்கிடுவோம். அப்படின்னு என்ன நானே தேத்திக்கிட்டு ஸ்வீட்டா எடுத்து திம்பேன். தின்னு என்ன ஆச்சுன்னா, இப்ப நல்லா உடம்பு நல்லா வீங்கி போய் இருக்கிற மாரி நல்லா குண்டாயிட்டேன். இப்ப யோசிக்கிறேன். ஐயய்யோ! இவ்வளோகான்னு உடம்பு வச்சுருச்சே! இத எப்படி குறைக்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய வாட்டர் குடிங்க. நெறைய சாப்பிடாதீங்க. வெயிட் அதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தா கூட அளவுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலா குட்டி குட்டியா முந்திரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? பிளாக் கிரேப்ஸ், கருப்பு திராட்சை, அப்புறம் இல்ல உலர் திராட்சை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, அத வேணா வாயில போட்டு மென்னுக்கங்க. நெறைய தண்ணி குடிங்க. புதினா இல போட்டு குடிங்க. ஜீரக தண்ணி குடிங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாக் பண்ணுங்க. வாக் பண்றதுக்கு எனக்கு டைமே இல்லன்னு நெனச்சீங்கன்னா, பக்கத்துல இருக்க கடையில போய் தேங்காய் வாங்கிட்டு வரேன், மாங்காய் வாங்கிட்டு வரேன், புளியங்காய் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி எதையோ ஒரு சாக்க சொல்லிட்டு நடந்து போங்க. கொஞ்சம் தூரம் ஒரு கூடைய தூக்கிட்டு நீங்க நடந்தீங்கன்னா, உங்களுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து கொறஞ்சிரும். காரணம் என்ன தெரியுமா? போற வழியில இருக்கிறவன்லாம் சும்மா இருக்க மாட்டாளுக. "அடியே எங்க போற?" அப்படின்னு முதல்ல ஒருத்தி கேட்பா. "நான் கடைக்கு போறேன்னு" நீங்க சொல்லுவீங்க. இப்படியே பேசி அங்க போயிட்டு வரதுக்கு பக்கத்துல இருக்க கடையில 10 நிமிஷத்துல வந்துரலாம். ஆனா, இவ்வளோ கூட எல்லார்ட்டயும் பேசிட்டு போறதுக்கே நமக்கு எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் ஆயிரும். ஸோ, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ல பாதி இல்ல, முக்காவாசி கொறஞ்சிரும். மூச்சு நல்லா உள்ள இழுத்து விடுங்க. யோகா பண்ணுங்க. நெறைய பேர் வந்து யோகா பண்ணவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்களாம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுவரைக்கும் யோகா பண்ணதில்ல. ஸோ அதனால நான் சொல்றேன். ஸ்கூல் படிக்கும்போது புத்தர் மாரி உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கேன். பட் இதுவரைக்கும் நான் யோகா பண்ணதில்ல. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையோட மெயின் பாயிண்ட் என்னன்னு சொல்லட்டா, நெறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுன்னோனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஹெட்செட் எடுத்து மாட்ட வேண்டியது. அ அந்த சோகத்துக்குன்னே ஒரு பாட்டெல்லாம் இந்த அனிருத் சார் போட்டு வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இந்த அனிருத் சும்மாவே கிடக்க மாட்டான் போல. எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றது? இந்த 3 படத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுமா? "போ நீ போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் தூரம் போ" இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தன பாட்டு. அப்புறம் இன்னொரு அப்படியே நம்ம மனச சக்கையா புழிஞ்சு எடுக்கிற அளவுக்குலாம் பாட்டெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. இது நம்ம ஏற்கனவே கவலையில இருப்போமா? இத கேட்ட உடனே கூடும்புட்டு நம்ம கண்ணுல இருந்து குத்தால அருவியா கொட்டும். ஏன்னே நமக்கு தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனசு வந்து கவலையில இருக்கும்போது, இந்த மாரி நீங்க சாங்ஸ்லாம் கேட்டீங்கன்னா, நம்மள அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கண்ல இருந்து கண்ணீர் சொரக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால தான் இந்த மாரிலாம் நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கும். இந்த மாரி ஃபீல் பண்ண வைக்கிற பாட்டெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி ஏர் எடுத்து வச்சுட்டு
நார்மல் மியூசிக் மட்டும் கேளுங்க. நல்லா எப்படி சொல்றது? நல்லா காமா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மியூசிக் கேளுங்க. மோட்டிவேஷனல் மியூசிக் கேளுங்க. மோட்டிவேஷன் பாட்டு எப்படி சொல்றது? மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பாருங்க. அப்படி ஒண்ணுமே இல்லையா? இருக்கவே இருக்கு நம்ம சேனல். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொறந்த மடமா இருக்கும். மோட்டிவேஷனல் புக்ஸ் வந்து லைப்ரரில இருக்கோ இல்லையோ, நம்ம சேனல்ல கொத்து கொத்தா இருக்கும். ஸோ அந்த கொத்து கொத்தா இருக்கிறதுல எதையாவது ஒரு 2 வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு போயிரும். நல்லா டான்ஸ் ஆடுங்க. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடத் தெரியாட்டாலும், நார்மலா நம்ம ராசாத்தி ராசாத்தி ஆசை ராசாத்தி அப்படின்னு ஒருத்தர் வந்து பாட்டு படிச்சிருப்பாரு பார்த்தீங்களா? அந்த மாரி நீங்க ஆடுனா கூட போதும். உங்களுக்கு தேவை ஸ்ட்ரெஸ் குறையணும். அது எப்படி இருந்தா என்ன? 4 எப்படி சொல்றது? 4 செவுத்துக்குள்ள நீங்க என்னன்னு தான் டான்ஸ் ஆடினாலும் எவனும் பார்க்க போறதில்ல. நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஸோ, அதனால சும்மா பாட்ட போடுறீங்க, கன்னா பின்னான்னு ஆடுறீங்க, ஜாலியா இருக்கிறீங்க. அவ்வளோதான். சரியா? இயற்கையை ரசிங்க. நெறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான். ஏசி ரூமுக்குள்ளேயே இருந்து வாழணும்னு நெனைப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. கிராமத்தில இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னே தெரியாம இருக்கும். ஆனா, அந்த சிட்டில இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்க லைஃப்லயே ஊறி போன ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து இயற்கையை ரசிக்க நேரம் இருக்காது. அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஃப்ரீ டைம் இருக்கும். பட் கிராமத்தில இருக்கவங்க அப்படி கிடையாது. இயற்கையோட ஒன்றிணைந்து இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தையே வராது. நெக்ஸ்ட்டு புக்கு படிங்க. சிறந்த நண்பன் புத்தகம். நம்மள எப்பவுமே குறை சொல்றவங்கள பக்கத்தில வச்சுக்காதீங்க. புக்கு எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்க மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். இதெல்லாம் நான் அனுபவத்தில உணர்ந்தது. நாங்கலாம் காலேஜ் படிக்கும்போது லைப்ரரியிலே தான் போய் கிடப்போம். பொன்னியின் செல்வன் இன்னும் நெறைய நெறைய புக்ஸ்லாம் இருக்கு. புக்க மட்டும் நீங்க படிக்க உட்காந்து பாருங்களேன், டைம் போறதே தெரியாது. அவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கும். அவ்ளோ கதைகள் இருக்கும். படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுரும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், புக்க படிக்கிறத விட ஃபோன எடுத்து கொஞ்ச நேரம் நோண்டுவோம்ன்னு சொல்லிட்டு உட்காருவோம். சீரியஸா சொல்றேங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, பேசாட்டு ஒரு புக் எடுத்துட்டு உட்காந்து பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது மனசார சொல்றேன். நீங்க புக்க மட்டும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அப்புறம் நீங்களே எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவீங்க. "அக்கா உண்மையிலே சூப்பரா இருக்குக்கா. படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்குக்கான்னு" சொல்லுவீங்க. ஸோ கண்டிப்பா புக் படிக்கிற பழக்கத்த கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு எப்பவும் குறை சொல்றவங்கள பக்கத்திலேயே வச்சுக்கிறாதீங்க. இவங்க ரொம்ப டேஞ்சரு. இவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே ஏத்தாதீங்க சொல்லப்போனா. ஏன்னா, நம்மள வந்து எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல மத்தவங்கள குறை சொல்லி நம்மட்ட சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்கள உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் என்ன சொல்றது? நம்ம வந்து சந்தோஷத்த ஃபுல்லா இழந்துட்டு நிக்கிற மாரி ஆயிரும். ஸோ இந்த மாரி உள்ள ஆட்கள உள்ள எடுத்துக்காதீங்க. அதிக யோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுதாங்க ஓவர் திங்க் பண்ணி பைத்தியம் பிடிச்ச மாரி ஆகாம, அத கண்டுக்காம விட்டுருங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சாலே போதும். மன அழுத்தங்கிறது உங்கள விட்டு தூரம் ஓடி போய்க்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்க பேய்க்கும் டஃப் குடுக்க வேண்டாம், பிசாசுக்கும் டஃப் குடுக்க வேண்டாம். நிம்மதியா வாழலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் புடிக்கும்னு நான் நம்புறேன். வீடியோலாம் புடிச்சுனா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே ஹைப்பும் பண்ணிக்கங்க. நெறைய பேர் மன அழுத்தத்தில இருக்கேன், என்னால முடியலன்னு சொல்லிட்டு நெறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறீங்க. இதில யாராவது டாக்டர்ஸ் வீடியோ போட்டாங்கன்னா, கீழ கமெண்ட்ல "உங்கள நாங்க எப்படி கான்டாக்ட் பண்றது?" அப்படின்னு வேற கேட்குறீங்க. கேட்டா, அவங்க ரொம்ப மன அழுத்தத்தில இருக்கறதா நீங்களே சொல்லிக்கிறீங்க. வேண்டாம், இந்த மன அழுத்தம்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. ஸோ, அதனால இது எல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைய வாழுங்க. சந்தோஷமா இருங்க. நிம்மதியா இருங்க. எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ, அத வந்து ஆண்டவன் நமக்கு கண்டிப்பா நல்லதே தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புங்க. கடவுள நம்புனாலே போதும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு வந்து உள்ள வரவே செய்யாது. ஸோ, இவ்வளோதான்ப்பா நான் அன்னைக்கு சொல்ல வந்தது. வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா, நான் கீழ டேக் பண்ணியிருக்கேன். ஏதாவது பொருள வந்து வாங்கிக்கங்க. ஓகே. டாட்டா, பாய் மா.